யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 6-13 வரை வசனங்களை வாசித்து பின்பு நாம் தியானிக்கலாம். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். ஆமேன். பாருங்கள், இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? சாத்தானின் வல்லமையை விட, உலகத்தின் மாய வல்லமைகளை விட, மந்திர வல்லமைகளை விட, சூனிய வல்லமைகளை விட, பொய்யான அந்த வல்லமைகளை விட என் தேவாதி தேவனுடைய சர்வ வல்லமை எவ்வளவு பெரியது என்று சொல்லி அவருடைய மகத்தான வல்லமையை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சோர்வுகள், அநேக குழப்பங்கள், அநேக போராட்டங்களுக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை மகா பெரியது. அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், யாத்ராகமத்திலிருந்து நாம் வசனங்களை தியானித்து வருகிறோம். இந்த யாத்ராகமம் புஸ்தகம் என்றாலே அது ஒரு விடுதலையின் பயணத்தை குறிக்கிறது, ஒரு வெற்றியின் பயணத்தை குறிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ இருளிலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்க பெற்று, நாம் ஞானஸ்நானம் பெற்று, நாம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று, அவர் நம்மோடும் நாம் அவரோடும் கூட வாசம் பண்ணுகிற இப்படிப்பட்ட ஒரு மகிமையான பகுதிகளை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் காணப்படுகிறது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ரட்சிப்பை பெற்று இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? நாம் இப்பொழுது பழைய சிருஷ்டி அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட தேவ வல்லமை விளங்கி இருக்கிறது பாருங்கள். இந்த தேவனுடைய வல்லமை தான், இந்த தேவனுடைய வல்லமையினாலே நாம் இன்றைக்கு புது சிருஷ்டிகளாக்கப்பட்டிருக்கிறோம். வல்லமை அவருடையது, கிருபை அவருடையது என்று விளம்பிற்று என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வல்லமை அவருடையது. பாருங்கள், உலகத்தில் எத்தனை வல்லமைகளை பார்த்து நாம் இன்றைக்கு மனமுடைந்து முறிவடைந்து சோர்ந்து போயிருக்கிறோமா? எல்லா வல்லமைகளை விட தேவ வல்லமை பெரியது. நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை அது வல்லமையாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமையான வார்த்தை இன்றைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். எப்படி அந்த நாட்களிலே அந்த ஜனங்களை எகிப்திலிருந்த அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக மோசேயின் கையிலே தேவன் கோலை கொடுத்து வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தை, அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் அனுப்பினது போல இன்றைக்கு நமக்கும் தேவன் அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை தந்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் எழுந்து நாம் பிரகாசிக்க வேண்டும். நாம் அந்த வல்லமையை பெற்றிருக்கிறோம்.
நாம் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கக்கூடாது. பாருங்கள், உலகத்திலே இது என்னதை இந்த பகுதி எதை குறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கும் அங்கு ஆவிக்குரிய சாத்தானுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த போராட்டத்தை குறிக்கிறது. ஆனால் பாருங்கள், ஜெயம் யாருடையது? ஜெயம் நம்முடையது. ஜெயம் நம்முடையது. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னது போல இன்றைக்கும் நாம் ஜெயம் பெற்றவர்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த ஜெயத்தை நாம் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் அதை ஜெயிக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்கள், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பற்றி கொண்டு இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் செல்லும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை அது ஒரு அதி அற்புதமாய் இது விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு மோசேயும் ஆரோனும் கீழ்ப்படிந்த அந்த இடத்திலே முதலாவது நாம் பார்க்கிறோம். என்னெல்லாமோ சாக்கு போக்கு சொல்லி மோசே அந்த அழைப்பிலிருந்து தப்பிக்க பார்க்கிறார். ஆனால் பாருங்கள், தேவன் உண்மையுள்ளவர் அல்லவா? அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருந்து மோசே அழைத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மோசேயும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு சொன்ன அந்த கட்டளையின்படியே செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், அந்த கீழ்ப்படிதலினால் வருகிற அந்த ஆசீர்வாதம் மகா பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சத்ருவினுடைய வல்லமை நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், தேவ வல்லமை சாத்தானின் வல்லமை மேற்கொள்ளுகிறது. ஆமென். நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது என்ன செய்கிறோம்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் அவருக்குள் ஆகிவிடுகிறோம். ஒன்றாக எப்படி? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வசனத்தை பார்க்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிறகு நாம் பார்க்கிறோம் 14வது வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமென். அப்படி பாருங்கள், நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? அவருடைய அன்பிற்குள்ளே நாம் இருக்கிறோம், அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நாம் அவருடைய வல்லமை நம் மூலமாக அந்த இடத்துல விளங்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அப்படி இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சிநேகிதராய், அவருக்கு பட்சமாய், அவருக்குள் இருக்கிறோம். நாம் கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? நாம தானாகவே நாம் என்ன செய்கிறோம்? சாத்தானுக்கு அங்கே இடம் கிடைக்கிறது. சாத்தானுடைய பட்சமாக நாம் சென்று விடுகிறோம். அவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கிறது. இப்படித்தான் அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளே நாம் என்ன செய்கிறோம்? நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பிசாசினுடைய வல்லமை அங்கு நம்மை மேற்கொள்ள வருகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? சர்ப்பங்களையும் தேள்களையும் சாத்தானின் மிதிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையின் வல்லமையை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், சாத்தானின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சர்ப்பங்கள் என்னதான் சர்ப்பத்தின் வஞ்சகங்கள், சர்ப்பத்தின் மாயைகள், பொய்கள் உங்களுக்கு விரோதமாக பொய் கூட நாம் பார்க்கிறோம். நிஜம் போல நமக்கு முன்பதாக அப்படியே பிராக்டிக்கல் தானே என்று சொல்லி உலகத்திலே இதெல்லாம் பிராக்டிக்கலான காரியம் தானே என்று சொல்லி அது அப்படியே விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு உண்மை போல, அது நிஜம் போல நமக்கு முன்பதாக தெரியும். ஆனால் பாருங்கள், அந்த நிஜ வல்லமைகளை விட அந்த உண்மை போன்ற மாயையாய் காட்சி அளிக்கிற அந்த மந்திர வல்லமைகள், அந்த நெகட்டிவ் எல்லா இருளின் வல்லமைகளின் மேலும் ஆண்டவருடைய வல்லமை பெரியது. தேவனுடைய வல்லமை பெரியது. அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. எப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து நாம் அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், நாம் அவருடைய அன்புக்குள் இருக்கிறோம். அவருடைய அந்த வல்லமை நம்மை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம் மூலமாகவும் சரி அவருடைய வல்லமை விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் பாருங்கள், இன்றைக்கு தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறதற்கு என்ன காரணம்? நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து கை கொள்ளும் பொழுது வல்லமை விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் ஒரு சோர்வோடு இருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசின் வல்லமைகள் அப்படியே ஒரு கொடிகட்டி பறப்பது போல் இருக்கிறதே, நான் தோற்றுப்போன நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்களானால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, தேவ வல்லமை பெரியது, தேவனுடைய வல்லமை பெரியது, சாத்தானின் வல்லமையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே இது விளங்க ஆரம்பிக்கிறது, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. உலகத்தில் இருக்கிறவன் இன்றைக்கு யாரை பார்த்து ஐயோ என்னுடைய அக்கம் பக்கத்து விட்டார்கள் எனக்கு விரோதமாக எப்படி நினைக்கிறார்கள், நினைவுகள் கூட இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு பிசாசினுடைய அந்த நெகட்டிவ் நினைவுகள் கூட பாருங்கள் ஒரு சூனியமாக தெரிகிறது, ஒரு மந்திரமாக தெரிகிறது, ஒரு பொய்யான மாய வித்தைகளாக தெரிகிறது. என்ன நினைவுகளாக இருந்தாலும் சரி, என்ன சூனியமாக இருந்தாலும் சரி, சாத்தான் என்னதான் உங்களுக்கு விரோதமான நினைவுகள் பொய்யான அம்புகளை எய்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறீர்கள். நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இதெல்லாம் எப்பொழுது? நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருக்குள் அவருடைய செட்டைகளுக்குள் நாம் இருக்கும் பொழுது நாம் பாருங்கள், அந்த கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை விளங்குவதற்கு எப்படி நாம் பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்ததினால் தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. பாருங்கள், தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. தேவனுடைய வல்லமை என்ன செய்தது? மரண வல்லமையிலிருந்து அவரை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் அவர் உயிர்ப்பித்தார். பாருங்கள், அதே போலதான் இன்றைக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நோவாவை பார்க்கிறோம். அவன் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தார். அப்படி அவர் கீழ்ப்படிந்ததினால் என்ன நடந்தது? நோவாவினுடைய குடும்பத்திலே, நோவாவினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. பாருங்கள், அந்த இடத்துல முழு உலகமும் அழிந்து போயிற்று. ஆனால் நோவா குடும்பம் தப்பிக்கப்பட்டது. நோவா அந்த இடத்திலே பேழையிலே காப்பாற்றப்பட்டார். இதுதான் தேவனுடைய வல்லமை. பாருங்கள், தேவனுடைய மகா பெரிதான வல்லமையை பாருங்கள். கீழ்ப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை விளங்கும். இங்கே பாருங்கள், என்னதான் அங்கு பார்வோன் அவனுடைய மந்திர தந்திரங்களை அவன் செய்வித்தாலும் சூனியக்காரர்கள் ஜோசியர்கள் எல்லாரையும் அவன் அழைப்பிக்கிறான். எல்லாரையும் அழைத்து நீங்களும் செய்யுங்கள் நாங்களும் செய்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல இதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். நம் ஒரு ஆவிக்குரிய அந்த ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். ஆனால் பாருங்கள், நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாமே ஜெயம் பெற்றவர்கள். நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். நாம் எப்படி ரட்சிப்பு பாருங்கள், அது ஒரு தேவனுடைய வல்லமை. நாம் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் கீழ்ப்படியும் பொழுது அங்கு தேவனாலே நாம் என்ன செய்கிறோம்? அங்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நாம் இதை மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உன்னதங்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். பாருங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தேவ வல்லமையை பெற்றிருக்கிறோம். நாம் அவருடைய நாமத்தை பெற்றிருக்கிறோம்.
இன்றைக்கு நாம் சோர்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, எனக்கு இது விரோதமாக எப்படி நினைக்கிறார்களே, எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட போராட்டம் நடக்கிறதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்தில் வருகிறது. இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியாமையால் நீங்கள் முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் எந்தெந்த இடத்துல கடின இருதயம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதோ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த வார்த்தை பாருங்கள், இருதயத்தில் உள்ள எல்லா கடினங்கள் எல்லாவற்றையும் அது தனித்தனியாக, அது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வசனத்தை பார்க்கிறோம் அல்லவா, அதே போல் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அது கிரியை செய்ய நாம் அனுமதிக்கும் பொழுது பாருங்கள், பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ பெரிதான ஒரு அற்புத தேவன் பாருங்கள். அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எப்படி அங்கு எலிசாவினுடைய வேலைக்காரன் வந்து, ஐயோ ஆண்டவனே, நாம் மோசம் போகிவிட்டோமே, இங்கே நம்மை பிடிப்பதற்கு சுற்றும் சூழல், அங்கு சீரியா தேசத்து ராஜா நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சேனையை அனுப்பியிருக்கிறானே என்று சொல்லி அவன் அங்கு சுற்றி நிற்கிற அந்த காரியங்களை பார்க்கிறான். இன்றைக்கு நாமும் அப்படித்தானே பார்த்து, ஐயோ சுற்றி இப்படி சொல்லுகிறார்களே, இது இப்படியாம், இது நடக்காதாம், இது இப்படி இருந்தால் இது இப்படி பிரச்சனையாம் வருமாம், இதெல்லாம் இப்படி மாறிவிடுமாம், உண்மைதானே சொல்லுகிறார்கள், எல்லாமே உண்மையாக தானே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அந்த இருளின் பிடிக்குள்ளே நாம் சிக்கி விடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அழைத்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அதுதான் பாருங்கள், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசையும் ஆரோனும் செய்தார்கள். அப்படி செய்யும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? அங்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை எல்லாவற்றையும் விழுங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக, இது ஒரு அந்த சிலுவையின் அவர் அங்கு பலியாகினார் பாருங்கள். எல்லா சாத்தானின் அதிகாரங்களையும் எல்லா தந்திரங்களையும் பிசாசினுடைய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே உடைத்து போட்டார். எல்லாவற்றின் மேலும் ஜெயம் பெற்றார். இங்கு ஆரோனின் கோல் முழு அங்கு சர்ப்பங்களையும் அது விழுங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றின் மேலும் இயேசு ஜெயம் பெற்றார், ஜெயம் பெற்றார். இன்றைக்கு அந்த ஜெயத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். இன்றைக்கு நம்மை சோர்வுக்குள்ளாக்கி பிசாசு அவன் மகிழுகிறான் பாருங்கள். ஆனால் நாம் இன்றைக்கு சோர்ந்து போகாதபடி நாம் தலையை உயர்த்துங்கள் என்று சொன்னது போல தலையை உயர்த்தி பாருங்கள். அநாதி தேவன், மகிமையின் ராஜா, மகிமையின் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவருடைய வல்லமை மாறாதது பாருங்கள், மாறவே இல்லை. நாம் தான் அவருடைய வல்லமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவர் நமக்கும் இன்றைக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். எப்படி நாம் மார்க்கு 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே ஊற்றிருக்கிறார். அவருடைய வல்லமையை நமக்குள்ளே ஊற்றிருக்கிறார் பாருங்கள். விசுவாசிகளாக நாம் இருக்கிறபடி நமக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புத வரங்களை வல்லமையை தந்திருக்கிறார் பாருங்கள். மார்க் 16:17 நாம் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்துகிறதற்கு நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசின் பிடியிலே சிக்குண்டு நாம் அடிமைத்தனத்திற்குள்ளே இருப்பதற்கு அல்ல. இன்றைக்கு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தேவனுக்கு எப்படி, அதிலையும் பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படி என்றால் பாருங்கள், தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது பாருங்கள், எப்படிப்பட்ட பெரிய வல்லமைகளாக இருந்தாலும், என்னதான் பார்வோனின் அந்த சூனியங்களாக இருந்தாலும் சரி, எகிப்தின் மந்திரவாத கோட்டைகளாக இருந்தாலும் சரி, தேவன் அதை உடைத்தறிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம் மூலமாக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நமக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவதற்கும், நவமான பாஷைகளை பேசுவதற்கும், சர்ப்பங்களை எடுப்பதற்கும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாதபடிக்கும், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை நாம் வைக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தமாகும்படிக்கும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் அதிகாரத்தை பெற்றவர்கள், நாம் வல்லமையை பெற்றவர்கள். நம்மிடத்தில் இன்றைக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது பாருங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எப்படி அன்றைக்கு ஆரோனின் கோல்
அந்த எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கிச்சோ, அதே போல இன்றைக்கு நாம் சர்ப்பங்களை எடுக்கிறவர்களாக, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எனவே நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், போடு என்றால் போட வேண்டும், அதை எடு என்றால் எடுக்க வேண்டும், நில் என்றால் நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், அவர் நம்மை நடத்துகிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்குள்ளாக அவருடைய சிந்தையினால் நம்மை நிரப்புகிறார். நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சிந்தையினால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது பாருங்கள், நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வல்லமை, சர்வ வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி கொரிந்தியரிலே நாம் வசனத்தை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரிலே நாம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். பாருங்கள், நாம் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணினால் செய்யப்பட்ட இந்த சரீரத்திலே நாம் அவருடைய வல்லமை பெற்றிருக்கிறோம், சர்வ வல்லமை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இன்றைக்கு இப்படிப்பட்ட வல்லமையை பெற்ற நாம் வஞ்சிக்கப்படாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் அதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறவராயிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் எந்தெந்த இடத்திலே எதையெல்லாம் குறித்து பிசாசு நம்மை பயங்காட்டி இந்த இருளுக்குள்ளே நம்மை அகப்படுத்தி வைத்திருக்கிறானோ, பிடித்து வைத்திருக்கிறானோ, நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை அறிக்கையிட்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே அது பாய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை பெரியது. உலகத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை பெரியதாக இருக்கிறது. அங்கு கேயாசி எப்படி ஐயோ என்று சொல்லி அவன் பார்க்கும் பொழுது அங்கு அவனுடைய கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறான் எலிசா. உடனே அவன் சுற்றி இருக்கிற அந்த ஆவிக்குரிய கண்களினால் அதை பார்க்கிறான். பரலோக சேனை நம்மை சூழ்ந்திருக்கிறதே, நம்மை சுற்றிலும் இருக்கிற வல்லமை அது பரலோகத்தின் வல்லமை. பாருங்கள், தேவாதி தேவனுடைய வல்லமை அது நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய வல்லமையான வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதை நாம் எந்தவித மாய தந்திரங்களும் இதை மேற்கொள்ள முடியாது. பிசாசின் தந்திரங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இதனால் நாம் வஞ்சிக்கப்படாதபடி இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே ஆரோனை மோசேயும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அங்கு செய்யும் பொழுது அங்கு என்ன செய்கிறது? எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொள்ள செய்கிறார். எல்லா மாயை பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு முன்பதாக பெரிதாக அவர்கள் மலை போல தெரியலாம். ஆனால் எப்படி தாவீது பார்க்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாம் நம்முடைய பலத்தை பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். நாம் நம்முடைய கையில் இருக்கிற தேவ பலத்தை பார்க்க வேண்டும். வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். தேவனையே நாம் பார்க்க வேண்டும். வார்த்தையாகிய வல்லமை சர்வ உலகத்தையும் தாங்குகிற இந்த வல்லமையான வார்த்தை இன்றைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை பெரியது, சர்வ வல்லமையுள்ளவர். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரியது. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருந்து உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்திலே வருகிற எல்லா மந்திர தந்திர சாத்தானின் வல்லமைகளை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது.
என் தேவனுடைய வல்லமை பெரியது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். நாங்கள் மனுஷனாலே உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். தேவனாலே உண்டாயிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல, நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு வெற்றியின் பயணத்தை தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.